இளையராஜாவிடம் உதவியாளராக இருந்தவர். அவரையே இயக்க வைத்து படம் தயாரித்தவர். பின்னர் நடிகரானவர். கமலஹாசன் நடித்த படம் மூலம் இயக்குனரானார். இன்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக இருக்கும் திரு சித்ரா லக்ஷ்மண் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம். ஆர் சுந்தரராஜன் வெளிநடப்பு செய்யறத நான் வன்மையா கண்டிக்கிறேன். இவர் பேசுறதுக்கு பயந்துட்டு நான் போகல, இவரை பார்த்தாவே பயம். அன்பிற்குரிய ஊடக நண்பர்களே, மேடையில அமர்ந்திருக்கின்ற திரையுலக பிரமுகர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை வாங்கி வெளியிடுகின்ற திரு தம்பிதுரை அவர்களோடு மிக நீண்ட காலம் எனக்கு பழக்கம் உண்டு. ஒரு நல்ல ஒரு ஆளுமையுள்ள ஒரு தலைவர். அதன் காரணமாகத்தான் இத்தனை ஆண்டுகள் அவர் சொன்ன மாதிரி இந்த அசோசியேஷன்ல அவரால் தலைவர் பொறுப்பில் இருக்க முடிகிறது. இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தர வேண்டும் என்று முதல்ல வாழ்த்தி விட்டு அதற்கு பின்னால் என்னுடைய உரையை தொடங்குவது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தனக்கு 80 வயசு அப்படின்னு சொன்னாரு, நெருங்கிக்கிட்டு இருக்கேன்னாரு தம்பிதுரை. வாங்கியிருக்க படம் பார்த்தீங்களா? காதல் படம். ஏன்னா அவருக்கு தெரியும் இது ஒண்ணுதான் சாகாவரம் பெற்றது அப்படின்னு. அந்த சாகாவரம் பெற்ற படங்கள்ல வசந்த மாளிகைக்கு தனி இடம் உண்டு. இந்த வசந்த மாளிகையை பொறுத்த வரைக்கும் இங்க மேடையில் இருக்கவங்கள எனக்கும் குகனாருக்கும் கொஞ்சம் கூடுதல் பந்தம் உண்டு. என்னன்னா, வசந்த மாளிகை படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது அவர் ராமாயணோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தாரு. நான் அப்ப பத்திரிகையாளனா இருந்தேன். வாய்மி ஸ்டூடியோ எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது ஏறக்குறைய 20-30 நாட்கள் அந்த படப்பிடிப்பு தளத்திலே நான் செய்தி சேகரிப்பதற்காக போயிருக்கேன். அப்ப நான் ஒரு பத்திரிகையாளர். அந்த படத்தை பத்தி இனிமே யாரும் எந்த லைனும் பேச முடியாது நினைக்கிறேன். ஒரு தீசிஸ் எழுதுற அளவுக்கு குகநாதன் பொழந்து கட்டிட்டார் அந்த படத்தை பத்தி மொத்தமாக. அவரை தாண்டி அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் என்னுடைய நினைப்பு. குகநாதன் என்னுடைய இனிய நண்பர்னாலும் அவருடைய ஒரு பேச்சை நான் மறுக்க கடமைப்பட்டிருக்கேன். வாணிஸ்ரீ அவ்வளவு அழகில்லைன்னாரு. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பல நாட்கள் என்னுடைய தூக்கத்தை கெடுத்த பெருமை வாணிஸ்ரீ கொண்டு இந்த பேரை விட ஒரு அழகான பேர் பார்க்க முடியுமா? காதல் பேர்னா இதுதான் ஜோடி அப்படின்னு எல்லோரும் கிறங்க வைத்த ஜோடி இல்லையா சிவாஜி வாணிஸ்ரீ? அதை தாண்டி ஒரு ஜோடியா பார்க்க முடியாது. அந்த படத்துடைய வெற்றிக்கு அவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி மிக மிக முக்கியமான காரணம். அந்த படத்துடைய பாடல் வரிகளை பத்தி குமரன் சொன்னார். அதில் நான் சக்கரவர்த்தியடா அப்படின்னு சிவாஜி பாடுவார். என்ன அழகான வரிகளை சிவாஜி எழுதியிருக்காரு கண்ணதாசன். சிவாஜி எதில் சக்கரவர்த்தி இல்லை சொல்லுங்க? சிவாஜி மாதிரி நான் பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன், எல்லா பாத்திரங்களும் ஏற்று நடிக்கணும்னு நல்லா நடிக்கணும்னு ஆசைப்படலாம். சிலருக்கு தான் அது பொருந்தும். அப்படி பொருந்திய ஒரு மாபெரும் கலைஞன் சிவாஜி மட்டுமே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவரை தான் நீங்க கர்ணனாவும் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், தெய்வ மகன்ல ஒரு சின்ன பையனாவும் பார்க்கலாம், எங்க ஒரு ராஜால ஒரு வாலிபனாவும் பார்க்கலாம். இது மாதிரிலாம் மற்ற நடிகரை பார்க்க முடியாது. கூடு விட்டு கூடு பாய்கின்ற மாதிரி நடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே நடிகர்னா சிவாஜி மட்டுமே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய இந்த படம் 54 ஆண்டுகள் ஆகுது. இப்ப நேற்று சில தயாரிப்பாளரோடு பேசிக்கிட்டு இருந்தேன் நான். இப்போ படம் வாங்க இவர் இல்லை, அவர் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை, ஓடிடி இல்லை, சேட்டலைட் இல்லைன்னு. 54 வருஷம் முன்னாடி வெளியான படத்துக்கு இந்த மாடலையே 3 விநியோகஸ்தர் இருக்காங்கன்னா இது போன்ற சாதனை எல்லாம் யார் செய்ய முடியும்? நினைச்சு பாருங்க. 1972ஆம் ஆண்டுல வெளியான இந்த படம் சிலோன்ல 2 ஆண்டுகளை கடந்து ஓடியது. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அவருக்கெல்லாம் மரணமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். சிவாஜி மறைந்து விட்டதா யாராவது நம்மள நினைக்கிறோமா? சிவாஜி சரீரம் தான் இல்லை, அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய இதயங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிவாஜி அப்படின்றதா உண்மை. இன்று வரையிலே இன்னும் சரியா சொன்னா இந்தியாவுடைய 8வது தேசியம் எந்த கட்டடம் இல்லை. கற்பக விருட்சம் மாதிரி இந்த கலையை காத்து கொண்டிருந்த நடிகரும் சிவாஜி கணேசன் தான் இந்தியாவுடைய 8வது அதிசயம் என்று நான் சொல்லுவேன். சிவாஜி வச்சு 2 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் நான். 2 படமே மாபெரும் வெற்றி படங்கள். ஒரு படம் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க,
இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில எங்கேயாவது சோர்வு ஏற்படும் போதுன்னா வாழ்க்கை படத்தை தான் போட்டு பார்ப்போம், திருப்பி ரீஜெனரேட் ஆகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு எல்லோருக்கும் உற்சாகத்தை தரக்கூடிய படம் வந்து வாழ்க்கை. மனோஜ்குமார் சொல்லும்போது சொன்னார் சிவாஜியுடைய அந்த படப்பிடிப்பு டைமை பத்தி. அது மாதிரிலாம் ஒரு டைமுக்கு வர்ற கலைஞரை பார்க்கவே முடியாது. எல்லா படப்பிடிப்பு தலங்களையும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ப்ரொடக்ஷன் வேலை என்னன்னா, சார் படம் கிளம்பிட்டீங்களா, எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க, 8 மணிக்கு ஷூட்டிங்கு, டைரக்ட் வந்துட்டான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சிவாஜியை மட்டும் ஒப்பந்தம் பண்ணிட்டீங்க உங்க படத்துக்குன்னா இந்த ப்ரொடக்ஷன் மாதிரி ஜாலியாக வீட்டிலே இருக்கலாம். ஏன்னா சிவாஜி 8 மணிக்கு வருவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். 7:50க்கு எல்லாரும் இருப்பாங்க. சிவாஜி வந்து விடுவாரு 8 மணிக்கு, அதுக்கு முன்னால போனோம். அந்த அளவுக்கு ஒரு பங்க்சுவாலிட்டியும் ஒரு கண்டிப்பையும் சினிமா செட்ல வந்து ஒரு ஒரு ராணுவம் மாதிரி இருக்கும் சினிமா செட். அப்படி ஆக்கினோம்னா அது சிவாஜி கணேசன் மட்டும்தான். அவருடைய பெருமைகளை வந்து பார்த்தோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து எனக்கு அப்புறம் 2-3 பேர் பேசிருக்காங்க. ஆல்ரெடி நேரம் கடந்துச்சு அப்படின்றதுனால என்னுடைய உரையை முடித்துக் கொள்றேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்ற சந்தேகம் இல்லை. ஏன்னா மறு வெளியீட்டிலேயே பல சாதனைகளை பண்ணப்படும். இது வந்து 3வது முறையோ 4வது முறையோ மறு வெளியீடு செஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்ப பல திரைப்படங்களுடைய பல முக்கியமான கதை நடிக்கிற படங்களே பார்த்தீங்கன்னா வெள்ளி செய்தி ஞாயிறு மேல தாண்ட மாட்டேங்குது. இது 54 வருடங்களுக்கு அப்புறம் 3-4 முறை மறு வெளியீடு காண்கிறது என்றால் அதுக்கு காரணம் வந்து இந்த படத்துடைய தன்மை. இந்த படம் இப்போதும் மிகப்பெரிய வெற்றி அடையும் போதிலே எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததான் வந்து தமிழ் திரைப்படத்தை